ஸோ புருஷன்கிட்ட புருஷனை பிடிச்சி தன் மேலே இருக்க ஆசையை பயன்படுத்தி அந்த அதுபடி போகலான்னு பார்க்குறாங்க. அப்பொழுது யாக்கோபு ராகலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்போது அவள், இதோ என் வேலைக்காரியாக பில்கால் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அளவாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாக பில்காலை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பார்த்தீங்களா, அடுத்தது வேலைக்காரி தன் வேலைக்காரியத்துக்கு கொண்டு போய் கொடுத்தா. யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் இந்த காலத்துக்கு வருமா? வராது. இந்த காலத்து பொண்ணுங்க ஒத்துக்குவாங்க, வராங்க. அந்த காலத்தில் ஜனத தொகை குறைவு. ரெண்டாவது, அவங்களுடைய இனம் வளர்கிறதுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க. ஸோ இதுதான் அந்த பெண்ணை அப்படி தூண்டி விட்டு வேலைக்காரியை கூட கொண்டு போய் கூட்டிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்போது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள். அப்போது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி. யார் போராடுறது? இந்த இடத்துல யோசனை பண்ணி பாருங்க. தேவன் கற்பத்தை அடைச்சிருக்கிறார். ஆனால் இவள் என்ன சொல்றா? என் சகோதரியோட போராடுறேன். காம்படிஷன். There was a big competition between the sisters. அவ என்ன சொல்றா? என் புருஷனை கிடைக்க மாட்டேன்றான், இப்ப என் புருஷனை நேசிப்பான்னு சொல்லிட்டு நான் 4 பிள்ளை பெற்றுட்டேன்றா. இவன் என்ன சொல்றா? சரி, நம்மளால பிள்ளை பெற முடியல, புருஷன்கிட்ட கேட்டு பார்த்தோம், நானா கற்பத்தை அடைச்சிருக்கிறேன், தேவன் நினைச்சிருக்கிறாருன்னு சொல்றான். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரிக், பேக் ஃபுல் ஆஃப் ட்ரிக்ஸ் வச்சிருக்கா. அந்த ஒரு ட்ரிக்ஸில் எடுத்து வேலைக்காரிகிட்ட கொடுக்குறா. அவ கற்பத்தையாகி பிள்ளை பெறா. வேலைக்காரிய கற்பத்தை கர்த்தர் அடைக்கல. அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். லேயாள் தான் பிள்ளை பெறுகிறதை நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரியாக சிப்ராலை அழைத்து. இது ஒரு பெரிய ஸ்டோரி இருந்தும் ஒரு அவ்வளோ நல்ல ஸ்டோரி இல்லை. நம்ம நிறைய மாரல் லெசன்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. இது போட்டி இல்லாமல் போட்டி போகாமல் வந்துருச்சு அவங்களுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள. இது லேட்டர் ஆன் அந்த பிள்ளைங்களுக்குள்ள போட்டி போகாமல் வந்துச்சு. இப்போ ராகேல் யோசேப்பை பெற்றால், பென்யமீனை பெற்றால். இப்போ யோசேப்பை பார்த்த உடனே இந்த பசங்களுக்கெல்லாம் என்னாச்சு? கடுப்பு வந்துடுச்சு, கோவம் வந்துடுச்சு. அவன் சொப்பனக்காரன் வரான்னு சொல்லிட்டு அவன் மேலே பொறாமப்பட்டார்கள். ரெண்டாவது, அவங்க அப்பா ரொம்ப நேசித்தான், அதனால அவன் மேலே ரொம்ப கோபம் வரப்பட்டாங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேஷனை ஃபேமிலிக்குள்ளே உருவாக்கிட்டு வருது. தன் வேலைக்காரியாகிய சிப்ராலை அழைத்து அவளை யாக்கோப்புக்கு மனைவியாக கொடுத்தாள். லேயாளின் வேலைக்காரியாகிய சிப்ரால் யாக்கோப்புக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்போது லேயாள் ஏராளமானதாக இருக்குது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். பேர் 12 இவங்க கோத்திரத்த பிதாக்களுடைய பேரை எழுதியிருக்கிறது சொல்லப்பட்டு வருகிறது. இவங்க தான் இஸ்ரேலோட 12 கோத்திர பிதாக்கள். எல்லாத்தையும் பண்ணியிருந்த போதும், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோத்திர பிதாக்கள் பேர் வருது, ஆனால் அது ஒன்றா சொல்லிட்டு வராங்க. மதர் இவங்க மதர், ஆனால் ஃபாதர் யார்? யாக்கோபு தான். இது சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மதர். நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல கண்டிப்பாக. ஸோ ஸ்டெப் பிரதர் அப்படி தான் சொல்லுவோம்ல, ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் சிஸ்டர்ஸ் அப்படி தான் சொல்லுவோம் நம்ம. ஆனால் அவங்க ஒன்றா தான் வாழ்ந்தாங்க. பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சிப்ரால் யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள். அப்போது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாஹிம் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாஹிம் கனியின் எனக்கு கொஞ்சம் தாய் என்றார். பார்த்தீங்களா என்ன? அவன் ரொம்ப நேசிச்சான், சப்ளான்டர். ஆனாலும்
இவனுக்கு இவன் மேலே இருக்கிற பிரியம் தாங்க முடியல. அவள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கவும் தயாராக இருக்கிறா, இவன் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ரெண்டு பேசிக் கேரக்டர்ஸ் பாருங்கள் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இவன் விட்டு கொடுக்க தயாராக இல்லாதவன், அவன் வந்து விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறான். ஒரு 2 கனி சாப்பிடணும், அதுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றா. அவர் படிங்க. அதற்கு அவள், நீ என் புருஷனை கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தாலியும் கனியும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். கனியில வச்சுட்டு பேரம் பேசுறாங்க. அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடு சயனிக்கட்டும் என்றாள். My God, this is utter madness and this thing. ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிச்சார். ஏனென்றால் அவர் சொல்லியிருந்தது 12 குமாரர், இவனுக்கு 12 குமாரர் வரணும். அந்த 12 குமாரர் வருகிறாங்க. இப்போ துதாயும் கனிகள்னால அவள் அது இவங்களுக்கு கூட நடக்கிற கான்வர்சேஷன் இதுக்கும் ஹெவன்லீஸ்க்கும் வேறு மாதிரி வேலை செய்யும். ஹெவன்லீஸ் வில் ஒர்க் டிஃப்ரெண்ட்லி. இவங்களுக்குள்ள லோக்கலில் பேசிக்குவாங்க. போய் சாயனிக்கணுன்றா, அவளோட சாயனிக்கிறான். தென் அங்கே ஒரு பிள்ளை வருது. சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயும் கனியால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றால் அவன் அன்று இரவு அவனோடு சயனித்தான். இவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்டோரியை படித்தா நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டால், இவனுக்கு ஒரு வேலை இல்லை, இதே வேலை தான் அப்படின்னு நினைப்போம். 12 பிள்ளைகள், 12 கோத்திர பிதாக்கள். கர்த்தருடைய இதில் காரியங்களில் 12ன்றது ஒரு ஹையஸ்ட் நம்பர். இயேசுநாதருக்கும் பாருங்க 12 சீஷர்கள். ஸோ எல்லாருமே இது 12 நம்பரை கொஞ்சம் பின்னால் நம்பரை பற்றி நம்ம படிக்கும்போது படிக்கலாம். இது 12 வச்சுக்கிறான். இப்போ இதை பெற்றுட்டு இன்னொரு பெண்ணையும் பெற்றா. அது படிங்க. பின்பு அவள் ஒரு குமார்த்தியும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து தீனா டயனா என்று பெயரிட்டாள். இந்த டயனாவோட ஸ்டோரி தான் ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஏன்னா டயனானா ஆக்சுவலாக இவங்க கிரீக் மித்தாலஜி படி பார்த்தா ஷீ இஸ் கால்ட் காடஸ் ஆஃப் லவ் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த பெண்ணோட சரித்திரத்தை ஒரு நாள் படித்து கொண்டிருந்தேன். அவளுக்கு ஒன்றும் ரொம்ப வயசு ஒன்றும் இல்லை, 15-16 வயசு, அவ்வளோதான். அவள் வெளியே போயிருக்கா, அவளை நாசப்படுத்திட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அன்னைக்கே அடுத்த நாள் 2-3 நாட்களில் அவனுடைய சகோதராகிய லேவியும் சிமியோனும் உள்ளே பூந்து அவங்க அத்தனை பேரையும் வெட்டி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் கூட இருந்தனால அவங்கள மேலே யாரும் கை வைக்க முடியல. சரி, இப்போ அதை கொஞ்சம் முன்னால் போயிட்டேன் நான். இப்போ சாயங்காலத்தில் படிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். அட்லாஸ்ட் நீ கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை பிள்ளைகள்லாம் பிறந்து போச்சு நடுவில். இப்போ 11வது வருது வெளியே. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அந்த வார்த்தையை கூட சொல்லாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஏன்னா அவ அதோட நிறுத்திட்டா. அந்த 2வது குமாரனை பெறும்போது அவ இறந்தும் போயிட்டா. அது பின்னால படிப்போம் அது ஏன் காரணம்ட்டு. அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவன் கையில் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கையில் இருக்குதா? நாம் செய்கிற வேலைகளிலே நம்ம சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறோமா? இதுதான் ஒரு மனுஷன் யோசனை பண்ண வேண்டியது. கர்த்தாவே என் கரங்களின் கிரியைகளே ஆசீர்வதியும்.
என் கரத்தின் கிரியையை ஆசீர்வதியும். ஆம், என் கரத்தின் கிரியை ஆசீர்வதி. இது ஒரு சங்கீதத்தில் போட்டிருக்கு. இப்ப இந்த கரத்தின் கிரியைகள் நம்ம கையிட்டு செய்யற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இங்க இவன் செய்யற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் இவனால கிடையாது, அவங்க அப்பா, அவங்க தாத்தா ஆபிரகாம், அவங்க தாத்தா அவங்க அப்பாவுக்கு சொல்ல ப்ராமிஸ் பண்ணபடி இவனை ஆசீர்வதிக்க வேண்டும். அது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி கர்த்தர் இவனை வலுப்பெற செய்கிறார். என்னதான் அவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்தாலும் இவன் வலுப்பெறும்படி செய்கிறார். இதை பின்னால வாசிப்போம். எப்படி அதை லாபான் சொல்லுகிறார் என்று சொல்லி. ஏனென்றால் அது வரைக்கும் யாக்கோபு கேட்கவில்லை. யாக்கோபு போய் யார்ட்டையும் கேட்கல, இவர் லாபான்ட்ட என்ன அனுப்பிச்சி விட்டுருன்னு கேட்கல. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் அவன் என்ன சொல்கிறான், அங்கே ஒரு கர்த்தர் பார்க்குறாரு, இவன் விட்டா இங்கேயே உட்காந்துருவான், அதனால இவனை கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. அதை இன்னொரு நாள் வாசிப்போம். ஆகவே தேவ ஜனங்களே, நீங்கள் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் விடாப்பிடியாக இருக்கணும். விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சீப்பாக காரியங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, நமது கரத்தின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பாராக. அன்லஸ் கர்த்தர் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்தாலொழிய, இல்லாட்டி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பெருக செய்யாதாலொழிய குடும்பம் வளராது, பெருகாது. இது மாதிரி துண்டு துண்டா. அதில் கூட பாருங்கள், ஃபுல்லாக லேயால் உண்டே அதிகமான பிள்ளைகளை பெற்றிருப்பான். அவருடைய தாதி ரெபேக்காலோட தாதி அவங்கெல்லாம் பெற்றிருப்பாங்க. ரெபேக்கா 2 பிள்ளைகளை தான் பெற்றான். இதை யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவனாய் கர்த்தாவே, வாசித்த பகுதியை ஜனங்கள் அறிந்து புரிந்து கொண்டு கர்த்தாவே அவர்கள் வெற்றியோடு ஜீவிக்க கிருபை தாருங்க. அவர்கள் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. ஆமாம், அவர்கள் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவர்கள் பெருக பண்ணுங்க. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.